ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்கு அப்ளை பண்ணுறது எப்படி, அதேமாதிரி ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதோட ட்ரெஸ் கோட் எப்படி போடணும், நெகட்டிவ் மார்க்ஸ் என்ன, அது எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மெயினாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்றத கால் லெட்டரில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு போவோம். ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் வந்து இனிஷியல்டாக கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு டபுள் செக் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரோல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோட்டோ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் வென்யூ அட்ரஸ், அதாவது எங்கே நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு போகலாம். 1 by 1 எப்படின்றது நான் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டு டைமு அங்கே எக்ஸாம் சென்டர் வந்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கால் லெட்டரில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 காப்பீஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். உங்கள் ஒரிஜினல் ஐடியை கூட அந்த இந்த கால் லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்டேபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அட்மிட் கார்டு இருக்குது ஓகேங்களா, அந்த கால் லெட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் இந்த இடத்துல கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவை வந்து ஃபிட் பண்ணிக்கணும், அதை ஒட்டிக்கணும். எக்ஸ்ட்ராவாக 2 காப்பி கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்குல்ல, அதை கூட சேர்த்து கரெக்டாக ஸ்டாப்லர் பண்ணி ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் 2 எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்னெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்புக், அதே மாதிரி ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதே மாதிரி ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூட் பை காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, எம்ப்ளாயி ஐடி எல்லாமே ஃபோட்டோ வித் ஃபோட்டோவோடு இருக்கணும். அந்த மாதிரியான ஐடென்டிட்டி ப்ரூஃப் எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் 2 எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேர்டாக சொல்கிறது மெயினாக என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டும் லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸும் ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃபை கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக 2 ஃபோட்டோ காப்பி கேட்டாங்கள்ல, ஸோ அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வரல அப்படின்னா எக்ஸாமினேஷனே எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 காப்பி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போவே உடனே பண்ணுங்கள், 2 ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருங்க. அண்ட் அது ஃபோட்டோ ஓட்டுறதுக்கு க்ளூவும் நீங்கள் தான் கொண்டு போகணும். ஸோ இதான் வந்து மஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 6th பாயிண்ட்டாக லேட் கமர்ஸாக வரவங்க வந்து அலௌடு கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வெளியே அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கேட்காம. ஓகேங்களா, ஸோ இதுதான் 7th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஃபோட்டோகிராஃபி என்ன பண்ணியிருக்கணும், அந்த கால் லெட்டரில் ஒட்டியிருக்கணும். அண்ட் அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதும் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அட் தி எக்ஸாம் வென்யூ வில் பி டன் த்ரூ ஃபோட்டோ கேப்சர். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. ஃபோட்டோ கேப்சரும் அங்கே ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் ஒன்றா இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அப்பியரன்ஸும் சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் போட்டிருப்பீங்களே, உங்கள் அப்லோட் அப்போ என்ன சிக்னேச்சர் போட்டிங்களோ அதே தான் உங்கள் எக்ஸாமினேஷன்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், போடணும். ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தால் ஒத்துக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. சிக்னேச்சர் கேபிட்டலில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன மெயினாக என்ன அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 ஆஃப் மார்க், 1/4 மார்க் வந்து நம்ம வந்து குறைக்கப்படும் ஈச் ராங் ஆன்சருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது கொஷினை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, அது வந்து மார்க்கே இல்லாத மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென்னை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோட் இதான் வந்து மெயினாக கேட்டிருந்தீங்க. ஸோ ட்ரெஸ் கோடை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைட் கிளாத்ஸாக எடுத்துகிட்டு போகணும், எதுவும் வந்து மறைச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஹாஃப் ஸ்லீவ் தான் போடணும். அதுமாதிரி ஃபுல் ஹேண்ட் வந்து போடக்கூடாது, ஃபுல் ஸ்லீவ் வந்து போடக்கூடாது. ஹாஃப் ஸ்லீவில் எல்லாமே வந்து கிளியராக இருக்க மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு போங்க. அண்டு செப்பல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணால் ஸ்லிப்பர் சாண்டில்ஸ் போடலாம், ஷூஸ் வந்து அலௌட் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்டு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
கேண்டிடேட்ஸ் அதாவது உங்களோட கஸ்டமரியா இல்லைனா வந்து ரிலீஜியஸ் ட்ரெஸ் போட்டு வரீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் ட்ரெஸ் கோடை பற்றினது இது தான். அண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து உள்ள அலோடு இல்லை அப்படின்றது வந்து ஃபுல்லாக கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே கொண்டு போங்க, வெறும் கால் லெட்டர் மட்டும் கொண்டு போங்க, ஒரு பென்னு கொண்டு போங்க, இதான் வந்து மெயின். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே அலோடு கிடையாது. ஒரு வேளை நீங்கள் வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இதுதான். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கேளுங்க. எல்லாருடைய ஐட்டமோட நேமோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எதுவும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ அவ்வளோதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் ரிங்கு, இயர்ரிங்ஸு, நோஸ் பின்னு, செயின், நெக்லஸ், பெண்டன்ட், பேட்ச், ப்ரூச் எதுவுமே நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணிக்கணும். எதுவுமே வந்து போட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுவும் போடாமல் கரெக்டாக ப்ராப்பராக போங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட கால் லெட்டரில் இன்னொன்று மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹேண்ட் ரிட்டன் சாம்பிள், அதாவது நீங்கள் அங்கே லாகின் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் ரிட்டன் காமிக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனீங்களோ அந்த நேம் எழுதிட்டு அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமினேஷன் ஹாலில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். முன்னாடியே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. தெரியாமல் கூட ஃபில் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று முக்கியமாக கேட்டது என்ன அப்படின்னா, சாம்பிள் கொஷின்ஸ் வந்து எப்படி நான் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த என்ன கொஷின்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து செப்பரேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் நான் உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபை பின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜோட கொஷின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு டாபிக்ஸில் 3 கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 10 கொஷின்ஸ் இதில் வந்து கவர் ஆகிடுச்சு. அது நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இதில் அதே எக்ஸ்ட்ரா மீதி 2 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதில் நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அது எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாபிக்ஸில் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 கொஷின்ஸ் வந்து அதில் கவர் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து போகலாம். நெக்ஸ்ட்டில் அடுத்த டாப்பிக்கில் அதுக்கேற்ற 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கொஷின்ஸில் அதுக்கு அடுத்த 3 கொஷின்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் சம்மந்தப்பட்டதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் எபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டியில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது கரெக்டாக வீடியோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி போனதில் வந்து பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன அப்படின்னா, லாகின் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நேம், ரோல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஐம் ரெடி டு பிகின் அப்படின்னு காமிக்கும். ஸோ ரெடி டு பிகின் கொடுத்ததுக்கப்புறமா 100 கொஷின்ஸ் வரும். எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹைலைட் முடிச்சிடுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். சூப்பராக படிச்சுட்டு போயிட்டு நல்லா எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வந்து முடிச்சுட்டு எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அப்படி நானும் தெரிஞ்சுக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.